அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஈசா காஸ் ராகுல் பேசுறேன். உங்கள் ராகுல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எந்த வண்டி பத்தி பார்க்க போறோம்னா மாருதி ஈகோ பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு புது பொலிவுடன் ஒரு பிரம்மாண்டமான ஆஃபரோட, அதுவும் நம்ம ஈசா கார் சப்ஸ்கிரைபர்களுக்காகவே இந்த கார் நான் கண்டிப்பா சொல்லுவேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ எண்டில் கடைசியில ஒரு ஆஃபர் சொல்றேன், அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு நிக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஈகோங்க. 2020 மாடலு வண்டி பாத்தீங்கன்னா 5வது மாசத்து வண்டிங்க. சிங்கிள் ஓனர் TN39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. TN39 திருப்பூர் நார்த் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வித் மெயின் கிளாஸ் முதற்கொண்டு மாத்தவே இல்லை. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. 25,000 கிலோமீட்டர் ஷோரூம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டிக்கு இருக்குதுங்க. டைரக்ட் RC ஓனர் வெஹிக்கிள் தான். வண்டி ரொம்ப ஜெனியூனா இருக்குன்னு நான் சொல்லுவேன். வண்டி டோர் ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குது. வாங்க நம்ம வழக்க போல 360 பார்த்துட்டு இன்டீரியர் பார்த்துட்டு இந்த வண்டியை பத்தி பேசுவோம். நம்ம எப்பயும் பார்க்க போற மாதிரி தான் இந்த வண்டியில் தான் ரைட் சைடு வியூ, அதாவது டிரைவர் சைடு வியூ. டிரைவர் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எந்த ஒரு ரஸ்ட்டோ, டென்ட், ஸ்கிராச்சஸோ, ரீபெயிண்ட் ஆகி டச்சப் ஆர் கண்டிஷனில் பெயிண்ட் ஃபேட் ஆகி அந்த மாதிரி எதுவுமே இந்த வண்டியில் பார்க்க முடியாது. ஏன்னா அதை பற்றி பேசவே வேண்டாம், ரிவ்யூ கொடுக்க தேவையில்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் புது வண்டி தான், ஷோரூம் கண்டிஷன் வண்டி, அவ்வளோதான். ரைட் சைட் ஆல் ஓவர் நல்லாவே இருக்கு. நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான், சேஃப்டியில் ஃபர்ஸ்ட், டயர் தான் ஃபர்ஸ்ட். அந்த வகையில் இந்த வண்டியோட டயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸுங்க. டயர் ஒரு 30% கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், கம்பெனி டயர்ஸ், அதாவது வண்டி வரும்போது என்ன டயர்ஸ் போட்டிருப்பாங்களோ அதே டயர்ல தான் வண்டி ஓடி இருக்குது. வெறும் 25,000 டயர் அவுட் எப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சேம் கம்பெனி கொடுத்த டயர்லேயே அலைன்மெண்ட் பார்க்க முடியிருந்துக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு, ஒன் சைடாக தேஞ்சிருக்குது. அது அலைன்மெண்ட் மட்டும் பார்க்க முடியிருந்துக்கிறாங்க. டயர் மாத்திர கண்டிஷன்ல இருக்கு. ஓப்பனா சொல்றேன், தெரியுதுங்களா? ஒன் சைடு ஃபுல்லா தேஞ்சிருக்குது டயர். 4 டயருமே ஈவனா இருக்குது, அப்படிதான் தேஞ்சிருக்குது. ஸ்டெப்னி அன்யூஸ்டு ஸ்டெப்னி ஒன் டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. ஃபுல் பட்டன் அப்படியே கண்டிஷன்ல இருக்கு பாருங்க, கிளியரா தெரியும். பேக் டயர் அதே மாதிரி தான், ஏன்னா வண்டியோட வந்த டயர்ஸ் அப்படியே தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. மிச்சப்படி டோர் ரீப்ளேஸ்மெண்ட், கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஸ்கிராச் அது மாதிரி ரைட் சைடில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வாங்க நம்ம இப்போ பேக் சைடு வியூ போய் பார்க்கலாம். இதுதாங்க இந்த வண்டியோட பேக் சைடு வியூ. சேம் அதே மாதிரி தான் பேக் சைடு வியூலையும் பார்த்தீங்கன்னா பாடி சைடு எந்த ஒரு குறையுமே இந்த வண்டியில் சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ் யூஸ்வல் புது வண்டி. அதே மாதிரி தான் ரஸ்ட்டோ, பெயிண்ட் ஃபேட் ஆகி டச்சப் பண்ணுற கண்டிஷன், ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட், டோர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வாங்க நம்ம பூட் ஸ்பேஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி 7 சீட்டர் வண்டிங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்துரும் பாருங்க. JVC கம்பெனி ஆடியோ சிஸ்டம், ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் JVC போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டியில் ஆடியோ ரொம்ப மேசிவாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இதான் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துக்கோங்க, 2 ஸ்பீக்கர் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி, அந்த நாய்ஸ் ஒரு சூப்பராகவே இருக்குது. ஒரு ஆடியோ சிஸ்டமில் எந்த குறையுமே இந்த வண்டியில் கிடையாது. நான் பார்த்துருக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். வீடியோ எண்டில் பாருங்கள் மறக்காம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 0974. இந்த வண்டியில் அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியமில்ல ஒரு வண்டிக்கு. கண்டிப்பாக அது நமக்காக இருக்கட்டும், நம்ம வண்டி பொருளாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே அது முக்கியம் தான். அதை பேஸ் பண்ணி கஸ்டமர் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் போட்டது பார்த்தீங்கன்னா பம்பர் பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் போட்டிருக்கிறாங்க. பேக்ல ஸ்டைலிஷ் லுக் தர்றதுக்காக ஒரு பேக் ஸ்பாயிலர் இந்த வண்டியில இருக்கு. வித் டேஞ்சர் லைட்டோட இருக்குது. ஓகேங்களா? டெயில் கிளாஸோட இருக்குது. உங்களுக்கு இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வாங்க நம்ம லெஃப்ட் சைடு வியூ போய் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ தான் லெஃப்ட் சைடு வியூ, கோ டிரைவர் சைடு வியூ. லெஃப்ட் சைடு அதே மாதிரி தான், ஆல் ஓவர் எந்த ஒரு ரஸ்ட்டோ, எந்த டென்ட், ஸ்கிராச்சஸ் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், டோர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே சுத்தமாக வண்டியில கிடையாது. பேக் சைடு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், வண்டியில கம்பெனியில் வந்த டயர்ஸ் தான் போட்டு ஓடி இருந்திருக்காரு கஸ்டமர். அதனால ஈவனா 4 டயர் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக. டயர் மெஷர் படி பார்க்கும்போது, டயர் பற்றி இந்த வண்டியில் பார்க்கும்போது 30%, 42% இந்த கண்டிஷன்லாம் இருக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வெஹிக்கிள் எடுக்கிறோம்னா நம்ம டயர்ஸ் மாற்றி தான் ஆகணும். டயரை பற்றி சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் லெஃப்ட் சைடில் அடிஷ்னலாக போட்டிருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனியோட வராது. இதெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நமக்கு. இது ஃபுட் ரெஸ்ட் போட்டிருக்கிற கஸ்டமர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் கேரியர். ஏன் இந்த ஈகோல, ஆம்னில டாப் கேரியர் ஏன் கொடுக்குறாங்க நிறைய பேர் தெரியுமா? இப்போ செடான் கார், ஹேட்ச்பேக், SUV, காம்பேக்ட் XUV இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்பெனிலே கொடுத்துருவாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, பேக் சைடில் அந்த ஸ்பீக்கர்ஸ் வைக்கிற அளவுக்கு தான் பூட் ஸ்பேஸ் இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ணுறதுக்காக தான் டாப் கேரியர் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? டாப் கேரியர்ஸ் இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான், கம்பெனியோட வரவே வராது. அடிஷ்னலாக நம்ம இதெல்லாம் போடுறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். இதெல்லாம் ஷோரூம்லையும் பண்ணுவாங்க, ஆஃப்டர் மார்க்கெட்ல வெளியிலையும் போய் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. டாப் கேரியருக்கு நம்ம லக்கேஜ் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம வெளியே எங்கேனா போய்க்கலாம். வாங்க நம்ம போய் இன்டீரியர் பார்க்கலாம். இதுதான் இந்த வண்டியோட இன்டீரியர் வியூ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீட் கவர்ஸ், ஓவர் கோட் நல்லாவே போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபுல் மேட் போட்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி ஸ்டேரிங் கவரு. இந்த வண்டியில் சொல்லணும்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. இது லேட்டஸ்ட் வெஹிக்கிளுக்கு வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏர் பேக் எல்லா வண்டியிலும் மஸ்ட்டுன்னு. ஸோ அதை மெஷர்மெண்ட் சேஃப்டி மெஷர்ஸை பேஸ் பண்ணி சிங்கிள் ஏர் பேக் வண்டிக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி லோ கிலோமீட்டர் நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க வெறும் 25,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. சொன்னேன்ல அம்பாலில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க, கம்பெனி லாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் முதற்கொண்டு இங்கே இருக்கு. இதுதான் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்கிறது அர்த்தம். சில பேர் ஸ்டிக்கர் வச்சிருந்திருப்பாங்க இந்த மாதிரி, இல்லைன்னா சில பேர் ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க, பில் இன்வாய்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கம்பெனி ரெக்கார்டு இருக்குங்க வண்டிக்கு 25,000 கிலோமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் சொன்ன மாதிரி பைனி சிஸ்டம் உங்கள் டிஸ்பிளே இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் காட்டுங்க. சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் கம்பெனியோட வராது, நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது தான். ஓவர் கோட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். எதுவும் கிளியலை ரொம்ப டஸ்ட் ஆகி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி வராது. இது 7 சீட்ரு, இது வந்து பியூர் 7 சீட்ரு வெஹிக்கிள். அதனால ஏசி கம்ப்ரஸர் ப்ளோயர் ஃபேன் எல்லாமே ஆன் ஆகும். ஆனால் கம்ப்ரஸர் சுவிட்ச் இல்லை பார்த்தீங்களா, இங்கே இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் சுவிட்சிங் இல்லை. நம்ம அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் கிடையாது, இது 7 சீட்ரு வெஹிக்கிள். ஓகேவா, வாங்க நம்ம ஆடியோ சிஸ்டம் போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஆடியோ சிஸ்டம். நல்லா பாருங்க, ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதுவே இன்பில்டா டியூட்டர்ஸ் வந்துருது. அதே மாதிரி நம்ம பேக் சைடுல காமிச்ச மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருக்கு உங்களுக்கு. பேக் சைடுல வித் ரிமோட்ஸோட கேக்குதா சவுண்ட்ஸ். இதுதாங்க மாஸ்டர் சீட்டு. பேக் சீட் நம்ம சென்டர் சீட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். சென்டர் சீட்டும் அதே மாதிரி தான், ஓவர் கோட் நல்லா போட்டிருக்கிறாங்க. எது கிழிஞ்ச மாதிரியோ ரொம்ப டஸ்ட்டு அழுக்காய் டர்ட்டியெல்லாம் இல்லை, வண்டி நீட்டாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கீழே பாருங்களேன் ஃபுல் மேட் கவர் பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்கு. ஃபுல் மேட் கவர் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இது கம்பெனியோட வர்றது இதெல்லாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக அவங்க ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, அதுவும் நல்லாவே நீட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். பேக் சீட் பாருங்கள், பேக் சீட்ஸும் அதே மாதிரி தான் நல்லா கிளியராகவே இருக்குது. எங்கேயும் கிழிஞ்ச மாதிரியோ ஃபினிஷிங் நல்லா இருக்குது. உண்மையாலுமே ஒரு லெதர் ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்பல் சைஸ் மேலே பாருங்கள், சீலிங்லாம் நல்லாவே இருக்குது. எந்த ரொம்ப டஸ்ட்டாகி அழுக்காகி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீட்டாகவே இருக்குது. எனக்கு லோ கிலோமீட்டர் உள்ள வண்டி தானே, நல்லாவே இருக்குது. இந்த வண்டியில் நம்ம இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் வியூ, ஆல் ஓவர் ப்ளஸ் ஆர் மைனஸ், நிறை கோரை எல்லாமே இந்த வண்டியில் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது காரணம் என்னன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல. இந்த வண்டியை பற்றி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், உள்ள மைனஸாக இருக்கலாம், நிறை குறை ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லும் போது அதை நீங்கள் கடந்து போனதுனால திருப்பி நீங்கள் எனக்கு கால் பண்ணி அந்த வண்டியில் நான் அதை பார்க்கல அப்படிங்கிறாங்க. முக்கியமான டீட்டெயில் சொல்லியிருப்பேன், அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி வண்டியில் கொடுக்கக்கூடிய தகவல்களை முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோன்னு இல்லை, யார் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அப்பனாதான் உங்களுக்கு அந்த வண்டியோட நிறை குறை ரெண்டும் தெரியும். இந்த வண்டியில் என்ன இருக்கு என்ன இல்லை, இந்த வண்டியை நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உழைச்ச காசு இது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறோம், நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம். அதனால முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோட முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த வண்டியில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு. என்னன்னா ISHA கார் சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமே இந்த ஆஃபர். இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் ஆண்டோடு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு 22 இந்த வண்டியோட ஆண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,90,000 இந்த வண்டியோட ஆண்டோட ப்ரைஸ் இன்னைக்கு திருப்பூர்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ISHA கார் சப்ஸ்கிரைபருக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்த ஆஃபர் என்னன்னா, ISHA கார் சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபர். என்னன்னா வெறும் 4,65,000 தமிழ்நாட்டில் யாராலும் கொடுக்க முடியாத விலை, வெறும் 4,65,000 நம்ம கேட்குற விலைங்க. நேரில் வாங்க, முன்ன பின்ன பேசிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியில் ₹1 கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அதாவது ஐடி ப்ரொஃபைல் இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம எப்படி சொல்கிறோம், ஐடி ஜிஎஸ்டிலாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ₹1 கூட இனிஷியல் பேமெண்ட் கிடையாது. நார்மலாக எனக்கு ஐடி இல்லைங்க, நான் ஒரு சேலரி பர்சன்னாலுமே ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு 50,000 60,000 ஒரு 1 லட்சமோ கட்டி நம்ம பேலன்ஸ் லோன் பண்ணி தரேன், எங்களால் முடியும். ISHA கார்ஸை நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. மறக்காம ISHA கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.